வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். சுகாதாரத்துறையில் காலியாக இருந்த செவிலிய அதிகாரிகள் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணி நியமன ஆணைகளை வழங்கினார். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையில் காலியாக இருந்த 155 செவிலிய அதிகாரிகள் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்ட 144 நபர்களில் முழுமையாக சான்றிதழ்களை சமர்ப்பித்த 92 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதற்கட்டமாக முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் வழங்கினார். புதுப்பிக்கப்பட்ட சான்றிதழ்கள் வழங்க வேண்டிய 52 நபர்களுக்கு மார்ச் 8ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்க முதலமைச்சர் துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் இவர்கள் சமர்ப்பிக்க வேண்டிய சான்றிதழ்களை விரைவாக வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு ஆகியோர் உடனிருந்தனர். புதிதாக பணியமர்த்தப்படும் செவிலிய அதிகாரிகளுக்கு நோக்குநிலை பயிற்சி அளிக்க துணைநிலை ஆளுநர் தமிழிசை உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகை செயலகம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையில் செவிலிய அதிகாரிகள் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு வழங்கப்பட்ட ஒப்புதலின் அடிப்படையில் அதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் தற்போது முடிவடைந்தது. சான்றிதழ்களை சரிபார்க்கப்பட்டுள்ள மொத்தம் 144 பேரில் முழுமையாக சான்றிதழ்களை சமர்ப்பித்த 92 பேருக்கு உடனடியாக பணி ஆணைகள் வழங்கவும், புதுப்பிக்கப்பட்ட சான்றிதழ்கள் சமர்ப்பிக்க வேண்டிய 52 பேருக்கு சான்றிதழ்கள் பெறப்பட்ட பின்னர் பணி ஆணையினை வழங்கவும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை ஒப்புதல் அளித்துள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சான்றிதழ்களை வழங்க வேண்டியவர்களுக்கு வரும் 8ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கவும் ஒப்புதல் அளித்துள்ளார். மேலும் புதிதாக பணியமர்த்தப்படும் செவிலிய அதிகாரிகளுக்கு மார்ச் 7ஆம் தேதி நோக்குநிலை பயிற்சி அளிக்கவும் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு புதிய துணைவேந்தரை தேர்வு செய்ய தேடுதல் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் குர்மீத் சிங் கடந்த 2017ஆம் ஆண்டு நவம்பர் 29ஆம் தேதி பொறுப்பேற்றார். அவருடைய பதவிக்காலம் கடந்த மாதம் டிசம்பர் 23ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. அதனை அடுத்து புதிய துணைவேந்தரை நியமிக்கும் பணியினை மத்திய கல்வி அமைச்சகம் புதிய துணைவேந்தரை தேர்வு செய்ய தேடுதல் குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இக்குழுவில் மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநர் சதீஷ் ரெட்டி சேர்மனாகவும், டெல்லி பல்கலைக்கழக பேராசிரியர் சங்கீத்குமார் ராகி, பேராசிரியர் வீராந்தர் சிங் சௌஹான் ஆகியோர் உறுப்பினர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு புதிய துணைவேந்தரை தேர்வு செய்ய கடந்த ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை விண்ணப்பம் பெறப்பட்டது. இதில் 3 பேரை தேடுதல் குழு தேர்வு செய்து மத்திய கல்வி அமைச்சகம் வழியாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்படும். இவர்களில் இருந்து ஒருவரை ஜனாதிபதி புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக நியமிப்பார். புதுச்சேரியில் மார்ச் 4ஆம் தேதி துவங்கிய +1 பொதுத் தேர்வில் 2000 மாணவ மாணவிகள் முதல் பிரெஞ்சு பாடமாக முக்கியத்துவம் கொடுத்து தேர்வுகளை எழுதியுள்ளனர். மார்ச் 4ஆம் தேதி நடைபெற்ற பிரெஞ்சு பாடம் கேள்வித்தாள் மிக எளிதாக இருப்பதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் தமிழ் முதல் பாடமாக எடுத்த மாணவர்கள் சற்று கடினமாக இருப்பதாக தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகள் CBSE பள்ளிகளாக மாற்றப்பட்டுள்ளது. 20, 23 மற்றும் 24ஆம் கல்வியாண்டில் 10, 12 வகுப்புகளை தவிர்த்து மற்ற அனைத்து வகுப்பு மாணவர்களுக்கும் CBSE பாடத்திட்டத்தின் கீழ் படித்து வருகின்றனர். இதனால் அரசு பள்ளிகளில் பயிலும் +1 மாணவர்களுக்கு தேர்வு வருகின்ற 13ஆம் தேதி துவங்கி 23ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. புதுச்சேரியில் 31 மையங்களில் ஆண்கள் 3673, பெண்கள் 3315 என மொத்தம் 6966 மாணவர்களும், காரைக்காலில் 9 மையங்களில் ஆண்கள் 245, பெண்கள் 396 பேர் தேர்வுகளை எழுதினர். இதனால் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் +1 பொதுத் தேர்வு மொத்தம் 6899 மாணவிகள் மட்டுமே தேர்வுகளை எழுதினார்கள். இதில் முதல் பாடமாக பிரெஞ்சு பாடமாக எடுத்த 2000 மாணவ மாணவிகள் பொதுத் தேர்வை எழுதினர். கேள்வித்தாள் மிகவும் எளிமையாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். தாய்மொழி தமிழ் பாடத்தை எடுத்த 4966 மாணவர்களுக்கு கேள்வித்தாள் சற்று கடுமையாக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர்.
போதை கடத்தல் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசை 6 மாதத்திற்கு முடக்கம் செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனையை தடுக்காத திராவிட முன்னேற்றக் கழக அரசை கண்டித்து புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், தமிழகம் முழுவதும் ஆட்சியாளர்கள் துணையோடு விதவிதமான போதைப் பொருட்கள் விற்பனை தங்கு தடையின்றி நடைபெற்று வருவதாகவும், இதனால் லட்சக்கணக்கான அப்பாவி மாணவ மாணவியர்கள் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாக உள்ளதாகவும், ஒட்டுமொத்த தமிழகமும் போதைப் பொருள் விற்பனை கேந்திரமாக மாற்றப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டினார். மேலும் போதை கடத்தல் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஆதரவாக இருக்கும் தமிழக அரசை 6 மாதத்திற்கு முடக்கம் செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் தமிழகத்தைப் போல் புதுச்சேரியிலும் போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதால் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் நேரடியாக புதுச்சேரியில் சோதனை செய்ய வேண்டும் என்றும், இதுகுறித்து ஆட்சியாளர்கள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் காணாமல் போன சிறுமியினை கண்டுபிடிக்காத காவல்துறையினரை கண்டித்து உறவினர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முத்தையால்பேட்டை சோலைநகர் பாடசாலை வீதியைச் சேர்ந்தவர் கலியபெருமாள். ஓட்டுநரான இவரது மகள் ஆர்த்தி. 9 வயதான இவர் அங்குள்ள பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் மார்ச் 2ஆம் தேதி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தபோது ஆர்த்தி திடீரென காணாமல் போனார். மேலும் வழக்கமாக விளையாடிவிட்டு வீட்டிற்கு மகள் வருவாள் என்று எதிர்பார்த்து இருந்த பெற்றோர்கள் மகள் வராததால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் முத்தையால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறுமியினை தேடும் பணியினை துவக்கினர். ஆனால் சோலைநகர் முழுவதும் தேடியும் சிறுமி கிடைக்கவில்லை. மேலும் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் அனைத்தையும் ஆய்வு செய்தனர். அதில் ஒன்றில் கூட சிறுமி செல்லும் வீடியோ பதிவுகள் இல்லை. மேலும் சிறுமி விளையாடிய இடத்தின் அருகில் உள்ள அனைத்து வீடுகள், பாதாள சாக்கடைகள் என அனைத்து இடங்களிலும் காவல்துறையினர் தேடியும் சிறுமி கிடைக்கவில்லை. மேலும் சிறுமி விளையாடிய இடத்தின் அருகில் உள்ள அனைத்து வீடுகள், பாதாள சாக்கடைகள் என அனைத்து இடங்களிலும் காவல்துறையினர் தேடியும் சிறுமி கிடைக்கவில்லை. சிறுமி மாயமானது தொடர்பாக எந்தவித தகவலும் தெரியாமல் தேடப்பட்ட காவல்துறையினர் திணறி வருகின்றனர். இந்நிலையில் காணாமல் போன சிறுமியினை கண்டுபிடிக்காத முத்தையால்பேட்டை காவல்துறையினரை கண்டித்து அவரது உறவினர்கள் கிழக்கு கடற்கரை சாலை முத்தையால்பேட்டையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு வந்த காவல்துறையினர் சிறுமியை விரைவில் கண்டுபிடித்து விடுவோம் என்று கூறினர். ஆனால் அதனை ஏற்க மறுத்த உறவினர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி 100 அடி சாலை மேம்பாலத்தில் கான்கிரீட் தளம் பெயர்ந்து இரும்பு கம்பிகள் வெளியே தெரிகிறது. புதுச்சேரி 100 அடி சாலை ரயில்வே மேம்பாலம் 35 கோடியே 72 லட்சம் மதிப்பில் கடந்த 2013ஆம் ஆண்டு கட்டுமான பணி துவங்கியது. மத்திய அமைச்சராக இருந்த நாராயணசாமி, மல்லிகார்ஜுன் கார்கே பூமி பூஜை செய்து அப்பொழுது பணிகளை துவக்கி வைத்தனர். நீண்ட இழுபறிக்கு பிறகு பணிகள் முடிவடைந்து 2018ஆம் ஆண்டு பயன்பாட்டிற்கு வந்தது. இந்த மேம்பாலம் கட்டி முடிந்த நாளில் இருந்து கான்கிரீட் சாலையில் அடிக்கடி பள்ளம் ஏற்பட்டு இரும்பு கம்பிகள் தெரிவதும், பொதுப்பணித்துறை அவற்றை தற்காலிகமாக சரி செய்வதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது. அந்த வகையில் 12வது முறையாக 100 அடி சாலை கான்கிரீட் தள பகுதியில் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இந்திரா சிக்னலில் இருந்து ஆர்டிஓ செல்லும் பாதையில் 3 இடங்களில் பள்ளம் ஏற்பட்டு இரும்பு கம்பிகள் வெளியே தெரிகிறது. இப்படி ஒவ்வொரு மாதமும் பாலத்தின் பள்ளம் ஏற்படுவதும், சரி செய்தவுடன் அடுத்த இடத்தில் பள்ளம் ஏற்படுவதும் வாடிக்கையாக உள்ளது. இதற்கு நிரந்தர தீர்வு காண அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் பாடகர் மனோ பங்கேற்ற தில்லானா தில்லானா இசை நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. புதுச்சேரி சுற்றுலாத்துறை லக்ஷ்மண் ஸ்ருதி இசைக்குழுவுடன் இணைந்து பழைய துறைமுக வளாகத்தில் தில்லானா தில்லானா என்ற இசை நிகழ்ச்சியினை நடத்தியது. இதில் திரைப்பட பாடகர் மனோ மற்றும் பல பாடகர்கள் பங்கேற்று பாடல்களை பாடி அசத்தினர். இந்நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கர், லட்சுமிகாந்தன், சிவா, ராமலிங்கம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இசை நிகழ்ச்சியினை பாண்டி ராம்செல்ஸ்,
தங்க மாளிகை, கோல்டு பிரீமியம், தினமலர் நாளிதழ், சூரியன் FM, யூ அண்ட் மீ மீடியாஸ், PRT 70 இணைந்து வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை யாக்டோ ஈவென்ட் நிறுவனம் செய்திருந்தது. தேசிய மனிதநேய உலகளாவிய அமைதி கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் சாதனை பெண்களுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தேசிய மனிதநேய உலகளாவிய அமைதி கூட்டமைப்பு சார்பில் ஆண்டுதோறும் மகளிர் தினத்தை முன்னிட்டு சாதனை பெண்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டு வருகிறது. இதன்படி 5ஆம் ஆண்டாக தேசிய மனிதநேய உலகளாவிய அமைதி கூட்டமைப்பு மற்றும் காவல்துறையினர் பொதுமக்களுடன் இணைந்து மகளிர் தின விழாவை கொண்டாடியது. புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் புதுச்சேரி SP ரச்சனா சிங் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஹரிதாஸ், டாக்டர் முருகபதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சாதனை படைத்த பெண்களுக்கு விருதுகளையும் பரிசுகளையும் வழங்கி பாராட்டினர். தேசிய மனிதநேய உலகளாவிய அமைதி கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ஈஸ்டர் ராஜன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஏராளமான பெண்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். மேலும் கலை, சமூகம், பொருளாதாரம், சமூக மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதித்த 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவாண்டார் கோவில், குடோன் சாலை மற்றும் திருபுவனை சின்னப்பட்டு மீனாட்சி நகர் உட்புற சாலைகள் மேம்படுத்துவதற்காக பூமி பூஜை ரூபாய் 36,42,212 மதிப்பீட்டிலும், இதைத் தொடர்ந்து திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மான்குளம் மற்றும் காளிகோவில் சாலைகளை மேம்படுத்துவதற்காக பூமி பூஜை ரூபாய் 24,23,493 ரூபாய் மதிப்பீட்டிலும், PS பாளையம், K குச்சிப்பாளையம் இடைப்பட்ட பம்பை ஆற்று பாலத்தின் கைப்பிடி சுவரை புனரமைக்க பணிக்காக பூமி பூஜை ரூபாய் 4,43,000 மதிப்பீட்டிலும், மேலும் பெட்ரோல் பங்கிலிருந்து மேம்பாலம் முடியும் வரை ரூபாய் 6,50,000 மதிப்பீட்டில் LED விளக்கு பொருத்தும் பணிக்காக பூமி பூஜையும், தொடர்ந்து வம்புப்பட்டு நெற்குணம் பாதையினை மேம்படுத்துவதற்காக பூமி பூஜை ரூபாய் 30,11,900 மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவினை தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலை வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் சீனிவாசராவ், இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன், தமிழரசன் மற்றும் கிராம முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கருணாநிதி நினைவிடத்தில் உள்ள கலைஞர் உலகம் என்னும் அருங்காட்சியகத்தை மார்ச் 6ஆம் தேதி பொதுமக்கள் பார்வையிடலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இணையதளத்தில் முன்பதிவு செய்து பொதுமக்கள் அருங்காட்சியகத்தை பார்வையிடலாம் என்றும் கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. பெர்லின், ஜெர்மனி நாட்டின் மேற்கு வடக்கு ரைன் வெஸ்ட்பாலியா மாகாணத்தில் ஃபெட்பர்க் ஹாவ் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் முதியோர் காப்பகம் ஒன்று உள்ளது. செவிலியர்கள் பணியாற்றக்கூடிய இந்த காப்பகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இது பற்றிய தகவல் அறிந்ததும் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு படை வீரர்கள் சம்பவ பகுதிக்கு விரைந்து சென்றனர். அவர்கள் காயமடைந்த நபர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதில் 4 பேர் பலியாகி உள்ளனர். 58 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தீ விபத்திற்கான காரணம் பற்றி உடனடியாக தெரியவில்லை என்றும் இது சம்பந்தமாக காவல்துறையினர் விசாரணை நடத்தியும் வருகின்றனர். ரஞ்சித் கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதி ஆட்டத்தில் தமிழக அணி ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 70 ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியை தழுவி தொடரில் இருந்து வெளியேறியது. பலம் வாய்ந்த மும்பை அணி தமிழக அணி அரையிறுதியில் எதிர்கொண்டது. மும்பையில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற தமிழக அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதனையடுத்து களமிறங்கிய தமிழக அணியில் முன்வரிசை வீரர்கள் சொற்ப ரன்களில் அடுத்தடுத்து ஆட்டம் இழந்தனர். 17 ரன்கள் சேர்ப்பதற்கு 4 விக்கெட்டுகளை தமிழக அணி இழந்தது. விஜய் சங்கர் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் பொறுப்பாளராக விளையாடி முறையே 44 மற்றும் 43 ரன்கள் எடுக்க தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் 146 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனை அடுத்து முதல் இன்னிங்ஸில் களமிறங்கிய மும்பை அணியும் தடுமாறியது. முஷீர் கான் 55 ரன்கள் எடுத்து வெளியேற அந்த அணியில் நடு வரிசையில் வீரர்கள் சொற்ப ரன்களில் வெளியேறினர். இதனால் மும்பை அணி 16 ரன்கள் எடுப்பதற்குள் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. எனினும் அப்போது களத்தில் வந்த CSK வீரர் ஷர்துல் தாகூர்
அபாரமாக விளையாடி 15 பந்துகளில் 109 ரன்கள் விளாசினர். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.